ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள், மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மக்கள் பேரவை தொடக்கம். எபோலா வைரஸ் அச்சுறுத்தல் எதிரொலி. ஏர் பிரான்ஸ் விமானம் தரையிறங்க அமெரிக்கா அதிரடி தடை. உணவுப் பொருள் திரும்ப பெறும் அறிவிப்பு. மாற்றற்றியில் உலோக துண்டுகள் இருப்பதாக நுகர்வோர் அமைப்பு எச்சரிக்கை. பாரிஸின் 19ஆம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தில் உளவுத்துறை ரகசிய தரவுகள் அடங்கிய கணினிகள் திருட்டு. பாரிஸ் விமான நிலையங்களில் ஜூன் 18ஆம் தேதி வேலைநிறுத்தம். பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. பிரான்சில் சமூக நல உதவித்தொகைகள் ஒருங்கிணைப்பு. அதிபர் மக்ரோனின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற அரசு தீவிரம். கழுத்தில் துண்டு இறுக்கப்பட்ட நிலையில் 12 வயது சிறுவனின் சடலம் மீட்பு. 15 வயதுக்குட்பட்ட சிறார் கொலை என்ற கோணத்தில் சிறப்பு குற்றப்பிரிவு விசாரணை. பிரான்சில் சட்டப்பூர்வ குடியேற்றத்திற்கு 3 ஆண்டுகள் தடை. அமைச்சர் ஜெரால்ட் டர்மனின் அதிரடி திட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பிரான்சின் பாரிஸ் நகர கல்வி உலகத்தை பெறும் பாதுகாப்பு பிரச்சினைகள் உலுக்கி வருகின்றன. பள்ளி நேரத்திற்கு பிந்தைய நேரங்களில் நடைபெறும் உணவகம், பகல் நேர காப்பகம் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த கடுமையான தகவல்கள் வெளியானதை தொடர்ந்தும் மீ டூ எக்கோல் போன்ற இயக்கங்களின் தூண்டுதலாலும் 12 பள்ளி நெறியாளர்கள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சீர்கேடுகள் மற்றும் பாதுகாப்பற்ற நிலையை கண்டு குடும்பத்தினர் அடைந்த நியாயமான கோபம் மற்றும் கவலைக்கு மத்தியில் உடைந்த இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் பாரிஸின் புதிய நகர மேயரான எமானுவல் கிரேக்வார் 20 மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான அவசர செயல் திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மிகவும் முக்கியமான மற்றும் ஜனநாயக ரீதியான நடவடிக்கையாக பள்ளியில் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நேரத்திற்கான ஒரு மக்கள் பேரவை தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த மே 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த பேரவை வரும் ஜூன் 22ஆம் தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களின் பெற்றோர்கள், இத்துறையில் உள்ள நெறியாளர்கள் மற்றும் இயக்குநர்கள், உளவியலாளர்கள் மற்றும் கல்வி நிபுணர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மேலும் மாணவர்களின் அன்றாட அனுபவங்களை நேரடியாக அறிந்து கொள்ள நிபுணர்களால் வழிநடத்தப்படும் குழந்தைகளுக்கான பிரத்யேக குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரவையானது 4 அடிப்படை தூண்களை மையமாக கொண்டு நகர நிர்வாகத்திற்கு உறுதியான பரிந்துரைகளை வழங்கவுள்ளது. முதலாவதாக, பாதுகாப்பு மற்றும் பூஜ்ஜியம் சகிப்புத்தன்மை கொள்கையின் கீழ் எந்த குழந்தையும் பள்ளியில் 1 வயது வந்தவருடன் தனியாக இருக்கக்கூடாது என்ற கடுமையான விதி ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் பள்ளி நிர்வாக குழுக்களின் புகைப்பட பதிவேட்டை கட்டாயமாக்குதல் மற்றும் அடையாள அட்டை அணிவதை கட்டாயமாக்குதல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. மூன்றாவதாக, நெறியாளர்களை தொழில்முறைப்படுத்துதல் மற்றும் அவர்களுக்கான கட்டாய பயிற்சிகளை உறுதி செய்ய பாரிஸ் பள்ளிக்கூட பயிற்சி மையத்தை உருவாக்குதல். இறுதியாக, பள்ளி வேலை நாட்கள் குறித்து விவாதித்து 4½ நாட்கள் கொண்ட வாரத்தை தொடர்வதா அல்லது 4 நாட்கள் கொண்ட வாரத்திற்கே திரும்புவதா என குழந்தைகளின் நலன் சார்ந்து முடிவெடுக்கப்பட உள்ளது. நகர்ப்புற சூழலில் ஒரு குழந்தையின் அன்றாட பொழுதில் கிட்டத்தட்ட 50% நேரம் இந்த பள்ளி நேரத்திற்கு பிந்தைய நேரமாகவே உள்ளதால் இந்த முன்னெடுப்பு மிகவும் தீர்க்கமானதாக கருதப்படுகிறது. முடிவெடுப்பவர்கள், களத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோரை ஒரே மேசையில் அமர வைப்பதன் மூலம் பாரிஸ் நகரம் மிகவும் பாதுகாப்பான, வெளிப்படையான மற்றும் மனிதாபிமானமிக்க ஒரு புதிய மாதிரியை உருவாக்கும் என நம்பப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் அங்கு இதுவரை 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 600க்கும் மேற்பட்டோர் இந்த வைரஸினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயணத்தை பிற நாட்டு பயணிகள் தவிர்த்து வருகின்றனர். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளும் தீவிர மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் கடந்த 21 நாட்களுக்குள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் யாரும் அமெரிக்காவிற்குள் நுழைய அந்நாடு அதிரடியாக தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பிரான்சின் பாரிஸ் நகரிலிருந்து அமெரிக்காவின் டெட்ராய்ட் நோக்கி புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானத்தில் விமான நிலைய அதிகாரிகளின் அலட்சியமான கண்காணிப்பு காரணமாக காங்கோ நாட்டு பயணி ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடுக்கடலில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது இதனை கண்டுபிடித்த அமெரிக்க அதிகாரிகள் அந்த விமானத்தை அமெரிக்காவிற்குள் தரையிறங்க அனுமதி மறுத்துவிட்டனர்.
விமான பாதை மாற்றப்பட்டதை அறிந்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் உடனடியாக பாதுகாப்பு கருதி முகக்கவசங்களை அணிந்து கொண்டனர். பின்னர் கனடாவின் மான்ட்ரியல் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட அந்த விமானத்திலிருந்து காங்கோ பயணி கீழே இறக்கப்பட்டு அதிகாரிகளால் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிரமான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த பரிசோதனையில் அவருக்கு எபோலா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கனடாவில் தரையிறக்கப்பட்ட அந்த விமானம் மீண்டும் அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகருக்கு புறப்பட்டு சென்றது. பிரான்ஸ் நாடு முழுவதும் உள்ள கேர்ஃபோர் கடைகளில் விற்கப்பட்ட சில உறைபனி மாற்றிறைச்சி, ஸ்டேக்ஸ், ஹச்சேஸ் பொருட்களில் சிறிய உலோக துண்டுகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக அவை உடனடியாக திரும்ப பெறப்படுகின்றன. அந்த இறைச்சியை உட்கொண்டால் உள்காயங்கள் அல்லது விரும்பத்தகாத உடல்நல பிரச்சினைகள் ஏற்படலாம் என்பதால் அவற்றை சாப்பிட வேண்டாம் என்று பிரான்சின் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பான ராப்பல் கான்சோ இன்று எச்சரித்துள்ளது. இந்த திரும்ப பெறும் நடவடிக்கை நாடு முழுவதும் உள்ள கேர்ஃபோர் மற்றும் மேட்ச் கடைகளில் விற்கப்பட்ட குறிப்பிட்ட பொருட்களுக்கு பொருந்தும். திரும்ப பெறப்படும் பொருள் குறித்த விவரங்கள் பின்வருமாறு: கேர்ஃபோர் எக்ஸ்ட்ரா பிராண்டின் 10 உறைபனி மாற்றிறைச்சி ஸ்டேக்ஸ் சச்சேஸ் கொண்ட பொதி ஒவ்வொன்றும் 100 கிராம்கள் எடையுடையதாகும். இந்த பொருள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதன் பொதியின் திரையில் காட்டப்பட்டுள்ளது. மேலும் இதை பயன்படுத்த வேண்டிய கடைசி தேதி 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதியாகும். இந்த பொருளை வாங்கியவர்கள் அதனை அப்படியே கடைக்கு திருப்பி அளித்தால் முழு பணமும் திரும்ப வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திரும்ப பெறும் நடவடிக்கை வரும் 2026ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். இது குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வாடிக்கையாளர்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை வாடிக்கையாளர் சேவையை கட்டணமின்றி தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பாரிஸின் 19ஆம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பாதுகாப்பு பொறியியல் நிறுவனம் ஒன்றில் கடந்த மே 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை ஒரு துணிகர திருட்டு அரங்கேறியுள்ளது. இதில் நாட்டின் பாதுகாப்போடு தொடர்புடைய மிகவும் ரகசியமான தரவுகள் அடங்கிய கணினிகள் திருடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. OSL கன்சல்டிங் என்ற அந்த நிறுவனத்தின் இரும்பு கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழையும் மர்ம நபர் ஒருவர் பிரெஞ்சு உளவுத்துறை முத்திரையிடப்பட்ட 2 கணினிகளை திருடிக்கொண்டு தப்பிச் செல்வது கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த திருட்டு குறித்து அன்று மதியமே உள்ளூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 2 வெப்ப உணர் கேமராக்கள், கேமரா உரைகள் மற்றும் சில போலி துப்பாக்கிகள் உள்ளிட்ட பொருட்களும் திருடப்பட்டுள்ளன. இருப்பினும் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பை விட கணினிகளில் இருந்த தகவல்களே அதிகாரிகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன. காரணம், அந்த கணினிகளில் பாரிஸ் நகர காவல் நிலையங்களின் கட்டமைப்பு வரைபடங்கள் மற்றும் நகரத்தின் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களின் அமைவிடங்கள் குறித்த மிக முக்கியமான ரகசிய தகவல்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த திருட்டினால் ஏற்பட்ட மொத்த இழப்பு 10,000 யூரோக்களுக்கும் குறைவு என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபரை கண்டறியவும் அவர் குறிப்பாக காவல்துறையின் ரகசிய தரவுகளை குறிவைத்ததால் இந்த திருட்டினை திட்டமிட்டு நடத்தினாரா என்பதை கண்டறியவும் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பாரிஸ் நகர விமான நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அனுமதி பரிசோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி தொழிற்சங்கங்கள் வருகின்ற ஜூன் மாதம் 18ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த அதிரடி நடவடிக்கை பாரிஸின் முக்கிய 3 விமான நிலையங்களிலும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் பணியாற்றுவதற்கு அவசியமான பாதுகாப்பு அனுமதிகளை வழங்கும் நடைமுறையில் பாரிஸ் காவல்துறையினர் புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. குறிப்பாக பயணிகள், சரக்கு பராமரிப்பு, தரை சேவை மற்றும் ஓடுதள பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் இந்த புதிய நடைமுறையால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏரோபோர்ட்ஸ் டு பாரிஸ் நிறுவனத்துடன் இணைந்த தொழிற்சங்கங்கள் கூறுகையில், பாதுகாப்பு அனுமதி மறுக்கப்படுவது அல்லது ரத்து செய்யப்படுவது ஊழியர்களின் பணி நீக்கத்திற்கே வழிவகுக்கலாம் என எச்சரித்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து பாரிஸ் விமான நிலைய நிர்வாகம் இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ கருத்தும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் கடந்த 2018ஆம் ஆண்டு வழங்கிய முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக சமூக நல உதவித்தொகைகளை ஒருங்கிணைக்கும் திட்டம் அமைந்திருந்தது. தற்போது ஒற்றுமைப்படுத்தப்பட்ட சமூக உதவித்தொகை தொடர்பான சட்டமூலத்தை முன்னெடுப்பதில் பிரதமர் செபாஸ்தியன் லெகோர்னு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக அரசு தொடர்பாளர் மார்ட் பிரெஜியோன் தெரிவித்துள்ளார். எனினும் இதுகுறித்து அரசியல் கட்சிகளுடனும் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்புகளுடனும் மேலதிக ஆலோசனைகள் நடத்துவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒற்றுமைப்படுத்தப்பட்ட சமூக உதவித்தொகை திட்டம் முன்னதாக ஒற்றை சமூக உதவித்தொகை என்ற பெயரிலும் விவாதிக்கப்பட்டிருந்தது.
முன்னாள் பிரதமர்களான மிஷேல் பர்னியர் மற்றும் பிரான்ஸ்வா பேரு ஆகியோரின் காலத்தில் இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் அமைச்சர் லாரன் பனிஃபூஸ் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தேசிய சபை தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் மே மாதத்திற்குள் இந்த சட்டமூலம் நாடாளுமன்ற கீழவையில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது கோடைகால இடைவேளைக்கு முன்னர் அந்த சட்டமூலம் விவாதத்திற்கு கொண்டுவரப்படாது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொழிலாளர் அமைச்சர் ஜான் பியர் ஃபரண்டோ இந்த சட்டமூலத்தின் எதிர்காலம் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக உள்ளூராட்சி அமைப்புகளின் நிர்வாக சுதந்திரம் தொடர்பாக பிரான்சின் உச்ச நிர்வாக நீதிமன்றம் முன்வைத்துள்ள சட்டப்பூர்வ எதிர்ப்புகளை அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை இந்த திட்டத்தால் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகள் பெருமளவு குறையும் அபாயம் உள்ளதாக வறுமை ஒழிப்பு அமைப்புகளும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளன. பிரான்சின் இல்லையத் வில்லைன் மாகாணத்தில் உள்ள ரென்ஸ் நகரின் செயின்ட் ஹெலியர் மாவட்டத்தில் 12 வயது சிறுவன் ஒருவன் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் அங்குள்ள டுபான் டெஸ் லாஜஸ் தெருவில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தின் அடியில் இந்த சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறை வட்டாரங்கள் அளித்த தகவலின்படி அந்த சிறுவனின் கழுத்தைச் சுற்றி ஈரமான குளியல் துண்டு ஒன்று மிகவும் இறுக்கி கட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணியளவில் சிறுவன் கண்டெடுக்கப்பட்டதும் அவசர மருத்துவ சேவை குழுவினர் சம்பவ இடத்திலேயே சிறுவனுக்கு தீவிர முதலுதவி அளிக்க முயன்றனர். ஆனால் அது பலனளிக்கவில்லை. பின்னர் ஸ்மர் அமைப்பைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் சிறுவனின் மரணத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தார். இதனையடுத்து அப்பகுதியை பாதுகாக்கவும் தடயங்களை சேகரித்து முதற்கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை சம்பவ இடத்தில் பெரும் காவல்படை குவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நகர அரசு வழக்கறிஞரான ஃபிரெடரிக் டைலட் கூறுகையில், சிறுவனின் மரணத்தில் 3ஆம் தரப்பினரின் தலையீடு இருக்கலாம் என்பது விசாரணையின் முக்கிய கருதுகோளாக உள்ளதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் 15 வயதுக்குட்பட்ட சிறார் கொலை என்ற குற்றச்சாட்டின் கீழ் அதிகாரப்பூர்வ விசாரணையை அவர் தொடங்கியுள்ளார். மேலும் இந்த அதிர்ச்சிகரமான வழக்கின் விசாரணையை நகரின் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் சிறப்பு குற்ற பிரிவிடம் ஒப்படைத்து அவர் உத்தரவிட்டுள்ளார். பிரான்சில் சட்டப்பூர்வ குடியேற்றத்தை 3 ஆண்டுகள் வரை இடைநிறுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஜெரல் டர்மனின் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஒருங்கிணைப்பு மற்றும் சமூக ஒத்துழைப்பு திறன் தற்போது அதன் உச்சவரம்பை எட்டியுள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள குடியேற்ற முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தெரிவித்த டர்மனின், வேலைவாய்ப்பு அடிப்படையில் வழங்கப்படும் தங்கும் அனுமதிகளுக்கு இனி குடும்ப இணைப்பு உரிமை வழங்கப்படக்கூடாது என்றும் கூறினார். சில குறிப்பிட்ட துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவசியமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த குடியேற்ற எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் குடியேற்ற எண்ணிக்கைக்கு கட்டாய வரம்புகளை விதிக்க பிரான்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போது நடைமுறையில் உள்ள ஆலோசனை அடிப்படையிலான ஒதுக்கீட்டு முறை போதுமானதல்ல என்றும் குடியேற்ற விவகாரத்தில் மக்கள் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தாம் முழு ஆதரவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிபர் இமானுவேல் மக்ரோன் தலைமையிலான பல அரசுகளில் முக்கிய பதவிகளில் இருந்த டர்மனின் வரும் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பின்னர் தீர்மானிக்கப்படும் என கூறினார். நாட்டின் நலனே தமது முடிவிற்கு அடிப்படையாக இருக்கும் என்று கூறிய அவர், முன்னாள் பிரதமர் எட்வர்ட் பிலிப்பிற்கு தமது ஆதரவை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.